ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா ரைஸ் செய்ய போகிறேன். நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் போட்டுருங்க. நான் ஒரு கப்பு புதினா எடுத்து அலசி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி திக்காக கரைச்சி அதை ஊற்றி நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா எடுத்துட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 2 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் சாதத்துக்கு உப்பு போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அது நம்ம நல்லா வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம அடித்த சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணுன்னா கொஞ்சம் லேசாக சாதம் போட்டு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா நம்மளோட புதினா ரைஸ் ரெடி. நான் எனக்கு உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.